வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இந்த ஜோதிட அடிப்படை பயிற்சியிலே 27வது வாரம். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நாம் இதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பிலே லக்கினம் என்பதை நாம் எப்படி கணக்கிடுவது, எப்படி பார்ப்பது, எது லக்கினம் என்பதை பற்றிய ஞானத்தை பார்த்தோம். ஏற்கனவே நாம் பாரம்பரியமாக லக்கினம் எப்படி கணக்கிடுவது என்பதை நாம் ஆரம்ப காலத்திலேயே அறிந்திருந்தோம். இப்போ அந்த லக்கினம் இருந்தாலும் அந்த லக்கினத்தினுடைய பாவமுனை என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக ஒரு ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவில் அதை துல்லியமாக கணக்கிடுதல் என்பதை நாம் சென்ற வகுப்பிலே அதை பற்றி நாம் சிந்தனை செய்தோம். அந்த அடிப்படையில் லக்கினம் என்பது 1வது பாவம் என்று வைத்துக் கொள்கிறோம். சரி, இப்போ இன்று நாம் லக்கின பாவத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். லக்கின பாவத்தினுடைய காரகங்கள் என்னென்ன, லக்கின பாவம் எதனோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம எப்படி ஒவ்வொரு கோள்களும் என்னென்ன உறுப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறது, என்னென்ன தன்மைகளோடு அது தனது பணிகளை செய்கிறது என்பதை 9 கோள்களுக்கு பார்த்தோம் இல்லையா? இப்ப அதே போல 12 பாவங்களும் எந்த உறுப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பாவங்கள் என்னென்ன நமது வாழ்வியலில் என்னென்ன செயல்களோடு, என்னென்ன உணர்வுகளோடு அது தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2ஐயும் வச்சுதான் நாம என்ன பண்றோம், பலன் பார்க்க போறோம். ஒரு 12 பாவம்னு வரும். அந்த பாவத்துக்கு எந்த கிரகம் அதிபதியாக, உபாதிபதியாக வருகிறதுங்கிறதும் வரும். அப்ப அந்த பாவத்துக்கான காரகங்களும் அந்த அந்த கோள் கிரகத்துக்கான காரகமும் அங்க எல்லாம் 2 இணைஞ்சு வேலை செய்யும். அப்ப இது 2ஐயும் தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்ம அந்த பலனை நாம் பார்க்க முடியும். சரி, அப்ப இந்த பாவங்களை வைத்து சொல்லக்கூடியது என்பதைத்தான் கொடுப்பினை என்று சொல்லுகிறோம். இந்த 12 பாவங்கள் அப்படிங்கிறது கொடுப்பினை. கொடுப்பினை என்று சொன்னால் இந்த 12 பாவங்கள் ரீதியாக இவருக்கு வாழ்க்கை எதுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பிறக்கும் போதே தீர்மானம் செய்யக்கூடியதுதான் இந்த பாவங்கள் அப்படிங்கிறது. இதுதான் அப்படின்னு தீர்மானம் செய்கிறது. ஆனால் அந்த பலன்கள் எப்பொழுது கிடைக்கும் என்று தீர்மானம் செய்வது எது? கோள்கள். அந்த பாவத்துக்கு உரிய அந்த கிரகம் இருக்கிறதே, அது எப்பொழுது திசையாக வருகிறதோ அப்போதுதான் அது என்னாகும், செயலுக்கு வரும். அப்ப கொடுப்பினை என்பதை பாவங்கள் மூலமாக பார்க்கிறோம். அது எப்பொழுது செயலாக மாறும் என்பதை திசாபுத்திகள் அடிப்படையில் பார்க்கிறோம். திசை புத்தின்னு 2 இருக்கு. ஜோதிடத்திலே திசாபுத்தி என்பது தெரியும். ஒரு கிரகம் திசை நடத்துகிறது என்று சொன்னால் அந்த திசைக்குள்ளாக 9 கிரகங்களுடைய புத்தியும் அதில் வரும்.
அப்ப ஒரு கிரகத்துக்குள்ள அந்த 9 கிரகமும் அடங்கி வரும். அப்ப 9ம் அடங்குதுன்னா, அந்த ஒரு கிரகம் நடக்கும்போது, அந்த கிரகத்தினுடைய புத்தின்னு ஒண்ணு வந்துரும் இல்லையா? அப்ப அதத்தான் என்ன பண்றோம்? தனது புத்தி என்று சொல்லுகிறோம். திசை நடத்தக்கூடிய கிரகமே புத்தியும் நடத்தும்போது, தனது புத்தின்னு சொல்றோம். அப்ப அந்த கிரகத்தினுடைய அந்த காரகத்துவங்கள் அந்த காலத்துல ரொம்ப ஓங்கி நடக்கும். ஆனா, அதுக்கு அடுத்து வரும்போது, புத்தியில மற்ற கிரகங்கள் வந்துருது இல்லையா? அப்ப எப்படி பார்க்கணும்? இந்த திசை என்பதனுடைய அ பலனும் வரும். புத்தி என்பதனுடைய பலனும் வரும். 2யும் இணைத்து பார்க்கணும். இப்ப நான் இதெல்லாம் ரொம்ப சொல்ல ஜோதிடம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குங்கிற மாரி தெரியும். காம்ப்ளிகேட்டட் தான். ஆனால் பழகிக்கொண்டால், அது பார்ப்பதற்கு சுலபமாக மாறிவிடும். இத கூட என்ன சொல்லுவாங்கன்னா, திசை என்பதற்கு 60% பலன் எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தி என்பதற்கு 40% எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அப்ப சில இடத்துல பார்த்தீங்கன்னா, திசை நல்லா இருக்கும். புத்தி மோசமா இருக்கும். அப்ப 60% நல்லது. 40% கெட்டதாக இருக்கக்கூடியது. அப்படிதான் நம்ம அத எடுத்துக்கணும். சரி. இப்போ நம்ம லக்கின பாவத்தை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். லக்கினம் என்பதுதான் ஆதாரம், ஆதாரம். இதுக்கு இதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லக்கின பாவத்துக்கு தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா, தனித்தன்மை அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட தன்மைகள் அனைத்தையும் குறிக்கக்கூடியது இந்த லக்கின பாவம் தான். அப்ப இந்த லக்கின பாவத்த பார்த்த உடனே, இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அப்ப அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த தன்மையில் தான் இருப்பார். அப்படிங்கிறத கணிக்கிறது இந்த லக்கின பாவம் தான். இந்த மூளை அப்படிங்கிறது இந்த லக்கின பாவத்துல தான் வருது. அதாவது சிந்தனையின்படி வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதாவது பிறப்புக்கும், இறப்புக்கும் இடையில இருக்கிறது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அவர் எப்படியெல்லாம் சிந்திப்பாரோ, அதன் அடிப்படையில் தானே வாழ்க்கை வரும். அப்ப இவருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான சிந்தனைகள் என்பது, இந்த லக்கின பாவம் எப்படி இருக்கிறதோ, அதை அடிப்படையாகக் கொண்ட சிந்தனைகள் தான் இவர்கிட்ட இருக்கும். அப்ப மூளை, ஆயுள், ஆரோக்கியம், சுய அறிவு, தனித்தன்மை இது எல்லாமே லக்கினத்துக்கு வந்துருங்க. அப்ப இந்த லக்கினம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மூளைன்னு சொல்லிர்றோம். தலை அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இப்ப தலை அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப நம்ம உடம்புலயே இந்த முக்கியமான பகுதி எது? அப்படின்னா, இந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய தலை. ஆனா, நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம என்ன பண்ணிருவோம்? கழுத்துக்கு கீழ போயிருவோம். 5 பஞ்சபூத உறுப்புகள், முக்கியமான உறுப்புகள்னு எடுத்துட்டோம்னா, கழுத்துக்கு கீழ போயிருவோம். அது கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், இருதயம்னு சொல்றோம். இதுதான் பஞ்சபூத உறுப்புகள்னு சொல்றோம். ராஜ உறுப்புகள்னு சொல்றோம். அதெல்லாமே அங்க தான் இருக்குது. ஆனால், இப்போ இந்த கழுத்து துண்டிக்கப்பட்டு விட்டது, தலை துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு வச்சுக்கங்க. இந்த ராஜ உறுப்புகள் எது இருந்தாலும், அங்க என்ன பண்ண முடியாது? அங்க சர்வைவல் இல்ல. இல்ல. ஏன்? அப்படின்னா, எந்த ராஜ உறுப்புகள் இருந்தாலும் எல்லாமே அது செயல்பாட்டுக்கு ஒவ்வொரு தன்மை அதுக்கு இருக்குதுன்னு சொன்னாலும், நீங்க 5 புலன்கள் இருக்கக்கூடியது எங்க இருக்கு? கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய தலையில தான் இருக்கு. இன்னொன்னு, இந்த புலன் மூலமாக எதெல்லாம் உள்ள போகுதோ, அது எல்லாமே மூளையின் வழியா தான் போகணும்.
மூளையின் வழியாக போய் கர்மயத்துக்கு அங்க இருந்தா போகும். அதே போல அந்த கர்மயத்தில் இருக்கிறது மூளையின் வழியாகத்தான் வெளியேறும். அதே போல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த மூளையிலிருந்து செல்லக்கூடிய நரம்புகள் தான் அந்த அதனுடைய செய்கை சமிக்கைகளை அனுப்பக்கூடியதாக இருக்கும். அப்ப ஓவராலா பார்த்தோம்னா எல்லா ராஜ உறுப்புகளுக்கும், எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா உடல் செல்களுக்கும், இந்த உயிர் இயக்கத்துக்கும், உயிர் ஓட்டத்துக்கும் அந்த பிரதானமான அந்த மையம்ங்கிறது மூளையாக இருக்கிறது. அப்ப அந்த லக்கினம் என்பதுதான் அடிப்படை. அடிப்படைங்கிறது மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தது அப்படின்னு வச்சுக்கலாம். லக்கினம்ங்கிறத எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தது. இது என்ன ஒருங்கிணைத்தது அப்படின்னு சொன்னா எப்படி? இப்ப இத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற மாரின்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப லக்கினம் என்பது 1வது பாவம்னு சொல்லிட்டோம். மொத்தம் 12 பாவம் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த 1ஆம் பாவமாகிய லக்கினத்தில மீதி இருக்கக்கூடிய 11 பாவங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த 11 பாவமும் இந்த 1ஆம் பாவத்துக்குள்ளாக இருக்கிறது. அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்க. இப்போ இத நம்ம பிரிக்கணும்னு வச்சுக்கங்க. ஒரு ஆ உயரமான ஒரு உயரவசமாக ஒரு பாக்ஸ் மாரி போட்டுக்கிறோம். போட்டுட்டோம்னு வச்சுக்கங்க. இப்போ கீழ அந்த மொத்த பாக்ஸ்ல ஒரு 1/3 3ல ஒரு பாகத்துல ஒரு கோடு போட்டு வச்சுக்குவோம். அப்ப அந்த 3ல ஒரு பாகம் இருக்கக்கூடிய பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் லக்கினம்னு வச்சுக்குவோம். அதுக்கு மேல அந்த 2 மடங்கு 2 பங்கு பாக்ஸ் இருக்குல்ல, அத என்னவா பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, 11 பாகமா பிரிச்சுக்கலாம். 11 பாக்ஸா பிரிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றோம், ஒரு பெரிய பாக்ஸு, அதுல அந்த 3ல ஒரு பங்கு 1ஆம் நம்பர் லக்கினம். லக்கினத்துக்கு எடுத்துக்கிட்டோம். மீதி 2 பங்க 11னா பிரிச்சுக்கிறோம். 11 பாகமா பிரிச்சுக்கிறோம். அப்ப இப்ப எந்த பெட்டி பெரிய பெட்டியா இருக்கு? இந்த லக்கினம்ங்கிற பாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய பாக்ஸா இருக்கு. மற்றதெல்லாம் குட்டி குட்டி பாக்ஸா இருக்கு. இது கற்பனையில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் லக்கினம். அந்த பாக்ஸ என்ன பண்ணுங்க, அத அப்படியே 12ஆ பிரிங்க. 12 போடுங்க. 12 பாக்ஸா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லக்கினம்ங்கிற பாக்ஸுக்குள்ள 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 12 பாவங்களும் இந்த லக்கின என்ற பாவத்துக்குள்ளாக இருக்கிறது. இருக்கிறது. அப்ப இப்ப மற்ற பாவங்கள்லாம் 2ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் அதனுடைய பாவங்கள் அதனுடைய பாவங்கள் தான். அதனுடைய பாவங்கள் அதற்கு தான் வேலை செய்யும். ஆனால் இந்த லக்கின பாவம் லக்கினத்துக்கும் வேலை செய்யும். மீதி இருக்கக்கூடிய 12 பாவங்களுக்கும் வேலை செய்யும். அப்ப இது ஒட்டுமொத்தமா எல்லாமே இந்த லக்கினத்தில் அடக்கம். சார் அப்ப ஜாதகத்துல வந்து லக்கினம் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது போல தெரிகிறதே. ஆமாம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கினம் எவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதுதான் முதலில் நாம் பார்க்க வேண்டியது. அது சிறப்பாக அமைந்து விட்டால் மற்ற பாவங்கள்ல சிறப்புகள் கம்மியா இருந்தாலும் அதுல பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வைத்து நாம் என்ன பண்ணலாம், அதை சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். இப்போ நீங்க லக்கினம்ங்கிறத ஸ்டேட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. லக்கினம்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கோ. இந்த பாவம் ஒவ்வொரு பாவம் இருக்கு அது ஸ்டேட் கவர்மெண்ட்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவங்களால சமாளிக்க முடியலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை என்ன பண்ணிரும், அதை உதவி செய்து அதை என்ன பண்ணிரும், சமாளிச்சிடும்.
இப்போ ஒரு ஸ்டேட்ல ஏதாவது ஒரு புயல், ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டி வந்துச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வந்துருது இல்லையா? அப்ப இங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பார்த்துக் கொள்ளும். எப்ப? சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா இருந்தா. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சரியில்ல அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டேட்டும் சரியில்லைன்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? அங்க வந்து உதவி வராது இல்லையா? இது நான் உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்ப அதுபோல இந்த லக்கினம் என்பது மிக, மிக, மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப இந்த லக்கினம் கெட்டுவிடக்கூடாது. லக்கினம் கெட்டுவிடக்கூடாது. இந்த லக்கின பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த லக்கினத்தை கெடுக்கக்கூடிய பாவம் எது? அப்படின்னு நம்ம பார்க்கணும். லக்கினத்தை கெடுக்கக்கூடிய பாவம் எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கினம் 8, 12 தொடர்பு கொண்டால் அது கெட்டது. 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. சரி. இப்போ 8, 12 அப்படின்னா, லக்கினத்தை கெடுக்கக்கூடிய நேரடியாக கெடுக்கக்கூடிய பாவம் 8, 12. ஏன்? இந்த லக்கினத்துக்கு 8, 12ஆம் பாவமா வரும். அப்ப 8, 12 கூடவே கூடாது. ஆனா, இந்த திரிகோணங்கள்னு நம்ம போன தடவ சொன்னோம். இந்த திரிகோணங்கள்னு சொல்றதுல என்னென்ன சொன்னோம்? 1, 5, 9, 3, 7, 11, 2, 6, 10, 4, 8, 12 அப்படின்னு திரிகோணங்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதுல இந்த 8, 12ங்கிறது 4, 8, 12ங்கிற திரிகோணத்துல வருது. அப்ப 4ம் அந்த திரிகோணத்துல வர்றதுனால 4, 8, 12 3மே வந்து லக்கினத்துக்கு ஆகாது. ஆகாது. ஆனா, இருந்தாலும் 8, 12 தான் முழுக்க துன்பத்த கொடுக்கும். 4ங்கிறது லக்கினத்துக்கு அ கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும் என்று சொன்னாலும், இந்த 8, 12 அளவுக்கு இருக்காது. இருக்காது. அப்ப 4யும் அதுல சேர்த்துக்கலாம். அது ஒரு பிரச்சனைகளின் தொடக்கம் அப்படிங்கிறது தான் 4. 4. 8, 12 தான் ரொம்ப மோசமானது. அப்ப லக்கினம் எந்த காலத்திலும் இந்த 4, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த லக்கினத்துல இந்த 4 வேற மாரி வரும் சில இடத்துல. 2, 4, 6, 10ன்னு வரும். 8, 12 இல்லாம இந்த 2, 4, 6, 10 அப்படின்னு வந்துரும். அப்படி வந்துடுறப்ப வந்து அதுல இருக்கக்கூடிய 4 அப்படிங்கிறது வேற மாரி செயல்படும். பிரச்சனைகள் இருக்கும். அந்த 6 நாளையும் பிரச்சனை இருக்கும். இந்த 2 6 நாளையும் 4 நாளையும் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல இருக்காது. அது ஒரு வகையில் பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கும். சமாளிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும்னு வச்சுக்கங்க. ஆனா அந்த 8, 12 இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக பார்க்கணும். அப்ப நான் பெரும்பாலும் கிட்டத்தட்ட இந்த சிஸ்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 700லிருந்து 800, 850 ஜாதகம் போட்டுட்டேன். என்னுடைய சாஃப்ட்வேர்லயே. ஆனால் இந்த லக்கினம் அப்படிங்கிறது 8, 12 அப்படின்னு வர்ற ஜாதகம் வந்து ரொம்ப, 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 ரொம்ப ரேரா தான் பார்த்தேன். ரொம்ப ரேர். பெரும்பாலும் அப்படி வருவதில்லை. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அவங்க வந்து ரொம்ப ஆபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆபத்துனால வந்திருப்பாங்க. இல்லாட்டி அ ரொம்ப ஆபத்தாகி அவரு இருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும். அந்த மாரியான அமைப்பு பெரும்பாலும் அ வருவதில்லை. அது ரொம்ப கொடுமையான ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஜாதகம் நம்மகிட்ட வராது. அப்படி இருக்கிறவன் இப்ப இந்த லக்கினம் வெறும் 8, 12ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறவங்க வந்து ஜாதகம் பார்க்க வரமாட்டான். இந்த அளவுக்கெல்லாம் வரமாட்டான். அப்ப அதனால பெரும்பாலும் நமக்கு அது வருவதில்லை வருவதில்லை. ஆனால் இதுல இந்த 8, 12 இருக்கிற இடத்துல, இந்த 8க்கு 7ஆம் பாவமாகிய 2 அதேபோல 12க்கு 7ஆம் பாவமாகிய சமபாகம் என்று சொல்லக்கூடிய 6. இப்ப இது 2 சம சத்மக பாவங்கள் என்று சொல்லுவோம். அந்த மாரி இந்த 8க்கு கூடவே 2 வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த 8னுடைய அந்த கெட்ட தன்மைகள் ஒரு 50% குறைஞ்சிரும். 12 கூட 6 வந்துச்சுன்னு சொன்னா, 12னுடைய அந்த கெட்ட தன்மைகள் பாதி குறைஞ்சிரும். அப்ப இதை லக்கினத்துல
2, 6, 8, 12 இப்படி ஜாதகங்கள் நிறைய பார்த்துருக்கேன். இருக்கும். 2, 6, 8, 12ன்னு இருக்கும். அப்ப இதுல இதாயிரும். அந்த அந்த பிரச்சனைகள் வந்து பாதி குறைஞ்சிரும். அப்ப அவர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வருவாரு. வருவாரு. ரைட்டுங்களா? அப்ப இந்த வெறும் 8, 12 அப்படிங்கிறது ஆ ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அ இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரி. அப்ப இந்த லக்கினம் கெட்டுவிடக்கூடாது. சரி. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த இதுல பாருங்க நம்ம போன தடவ சொன்னோம். அந்த ஒற்றைப்படை, இரட்டைப்படை என்று இது அகம், புறம்னு நம்ம பிரிச்சோம். 1, 3, 5, 7, 9, 11 அகம் சார்ந்த பாவங்கள்னும், 2, 4, 6, 8, 10, 12 புறம் சார்ந்த பாவங்கள்னு பிரிச்சோம். நீங்க இப்ப பாரம்பரியத்துல கூட நம்ம அந்த ராசி கட்டத்துல 12 ராசிகள்ல இந்த கோள்கள் ஒவ்வொரு கோள்களுக்கும் எது சொந்த இடம்னு சொல்லும்போது, எல்லா கோள்களுக்கும் 2, 2 இடம் சொல்லியிருப்போம். இந்த சூரியனுக்கு, சந்திரனுக்கு மட்டும் தான் 1, 1 சொல்லியிருப்போம். அந்த 2, 2 சொன்னது எல்லாமே பாருங்க, ஒவ்வொரு கோளும் ஒரு அகம் சார்ந்த இடத்தையும், ஒரு புறம் சார்ந்த இடத்தையும் அது தன்னகத்தே அது சொந்த இடமாக வைத்துக்கொள்ளும். அது எல்லாத்துலயும் பாருங்க அப்படிதான் வரும். நீங்க பாருங்க மீனம்னு எடுத்துக்கங்க. மீனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க தனுசு. இப்போ அந்த மீனமும், தனுசும் குருவினுடைய வீடுன்னு சொல்றோம். இப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அது எத்தனைன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மேசத்திலிருந்து எண்ணி பார்த்தோம்னா 9க்கும் 12க்கும் உரியதாக இருக்கும். அப்ப என்ன ஆயிருது? 9ங்கிறது அகம் சார்ந்தது. 12ங்கிறது புறம் சார்ந்தது. அப்படி வந்துருச்சா? அடுத்து அ செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1, 7 அப்படின்னு வரும். 1 வந்து அகம் சார் அ 1, 8 1 அகம் சார்ந்தது, 8 புறம் சார்ந்ததுன்னு வந்துரும். அதேபோல அடுத்தது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, 2க்கும் 7க்கும் வரும். அதே புதன் பார்த்தீங்கன்னா, 3, 6ன்னு வரும். சனி பார்த்தீங்கன்னா, 9 10, 11ன்னு வரும். அப்ப இ ஒவ்வொரு கோளுக்கும் பார்த்தோம்னா, ஒரு அகம் சார்ந்த வீடு, இன்னொன்னு புறம் சார்ந்த வீடு. இப்படிதான் இருக்குது. இப்போ சூரியன், சந்திரன் அப்படிங்கிறது சூரியனை அகம் சார்ந்த வீடாகவும், சந்திரனை புறம் சார்ந்த வீடாகவும் வச்சுட்டாங்க. அப்ப இப்படித்தான் எல்லாமே அ அந்த கோள்களே 2யும் சமமாக வைத்துத்தான் இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னோம்னா, மனித வாழ்க்கையே அகம், புறம் 2ம் கலந்தது தான் வாழ்க்கை. அப்ப இந்த கோள்களினுடைய அந்த அலைகளும் அகம், புறம் 2ம் கலந்ததாகத்தான் இருக்கும். சரி. இப்போ லக்கினம் கெட்டக்கூடாதுன்னு சொன்னோம். சரி. இப்போ லக்கினத்துல 4, 8, 12 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ வேறு ஏதாவது ஒரு பாவத்துல இதே மாதிரி ஒரு 6, 8, 12 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கங்க. இப்போ அந்த பாவத்துக்கு அது கெட்டது தானே? ஆமாம். அந்த பாவத்துக்கு அது கெட்டது. அது கெடுக்கும், கெடுக்கும். இப்போ இப்ப எப்படி பார்க்கணும் அப்படிங்கனோம்னா, இப்போ ஒரு ஆ இப்ப ஒரு பாவம் எப்படி பார்க்கணும்னா, ஒரு குறிப்பிட்ட பாவம் லக்கினத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரூல். இப்ப எப்படின்னா, இப்போ அந்த மற்ற 12 பாவங்கள் இருக்கு இல்லையா? அந்த மற்ற 12 பாவங்கள்ல, அந்த பாவத்தினுடைய தொடர்பு அந்த பாவத்துக்கு மோசமா இருக்குதா? அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும். லக்கினத்துக்கு மோசமா இருக்கா? அப்படிங்கிறதையும் பார்க்கணும். லக்கினத்துக்கு மோசமா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இப்ப எப்படின்னா, இப்ப அந்த பாவத்துக்கு கெடுதலா இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த லக்கினத்துக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த லக்கினம் என்ன பண்ணும்? அந்த பாதகத்தை சமன் செய்து விடும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொன்னோம். இந்த லக்கினம் நல்லா இருந்ததுன்னா,
அது மற்ற பாவங்கள்ல இருக்கக்கூடிய கெடுதல் தன்மையை இந்த லக்கின பாவம் சமாளிக்கும். அதை என்ன பண்ணும்? அதை குறைத்து விடும் அப்படின்னு சொல்றோம். இது குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் ஒரு உதாரணமா சொல்றேன். இப்ப 7ஆம் பாவம்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் பாவம் 6, 8, 12ன்னு வச்சிருக்கிறோம். அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 6 அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 7ஆம் பாவத்துக்கு 6ங்கிறது 12ஆம் பாவமா வரும். 7க்கு 6ங்கிறது 12ஆம் பாவமா வரும். இதுல 8, 12 வரை வந்துருச்சு. இப்ப இந்த 7ஆம் பாவம் 6, 8, 12 அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்ன ஆகாது? அந்த திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கிறதுங்கிறதே, இது கஷ்டம், இது ஆகாது அப்படிங்கிற மாரி நமக்கு காமிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இவருக்கு இப்படி சுத்தமா ஆகாதா? அப்படின்னா, இப்ப அங்க தான் என்ன பண்ணணும்? லக்கினம் என்ன வச்சிருக்குன்னு பார்க்கணும். லக்கினம் என்ன வச்சிருக்கு? இப்ப லக்கினம் வந்து 5, 7, 11ன்னு வச்சிருக்குன்னு வச்சுக்கங்க. 5, 7, 11 அல்லது 3, 7, 11 இது மாரி ஒரு ஒற்றைப்படையா வச்சிருக்கு. இப்ப பாருங்க, ஒரு 7ஆம் பாவம் 6, 8, 12ன்னு வச்சிருக்கு. இந்த 6, 8, 12ஐ வீழ்த்தக்கூடிய 6க்கு 12ஆம் பாவம் 5, 8க்கு 12ஆம் பாவம் 7, 12க்கு 12ஆம் பாவம் 11. இப்ப என்ன ஆகும்? ஒரு பாவத்தை அதனுடைய பாவம் என்பது முழுமையாக செயல்பட விடாது. செயல்பட விடாது. முழுமையாக கண்ட்ரோல் பண்ணும். முழுமையாக துண்டிக்கும். அப்ப இப்போ அந்த 7ஆம் பாவத்துல 6 வந்ததுனால 7ஆம் பாவத்த அத செயல்பட விடாது இல்லையா? விடாது. ஆனால் இப்ப லக்கினம் 5ன்னு வந்துருச்சு இல்லையா? லக்கினத்துல 5 இருக்கிறதுனால, அந்த லக்கினம் என்ன பண்ணும்? அந்த 7ஆம் பாவம் 6ஆம் பாவத்த தொடர்பு கொண்டிருக்குல்ல, அந்த 6ஆம் பாவத்தை என்ன பண்ணும்? செயல்பட விடாது. லக்கினத்துல 7 இருக்கிறதுனால, 7ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய 8 இந்த 7ஆம் பாவம் செயல்பட விடாது. லக்கினத்துல இருக்கிற 11 இந்த 12ஆம் பாவத்த செயல்பட விடாது. இப்ப பாருங்க, 7ஆம் பாவத்தை கெடுப்பதற்கு 6, 8, 12 வந்துருச்சு. ஆனால் லக்கினத்துல 5, 7, 11 இருந்து அந்த 6, 8, 12ஐ செயல்பட விடாமல் செய்து விடுகிறது. அப்ப என்னாகும்? அப்ப அத செயல்பட விடாம செஞ்சு, இந்த 7ஆம் பாவத்துக்கு சாதகமாக ஆக்கி விட்டுரும். அப்ப இப்ப பாருங்க, லக்கினம் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்து ஒரு உதாரணம் நம்ம பார்க்கிறோம். அப்ப மற்ற பாவங்கள்ல எந்த விதமான கெடுதல் இருந்தாலும், அதை மாற்றக்கூடிய அந்த லக்கின பாவம் அப்படி அமைஞ்சிருந்ததுன்னா, அப்ப அது அந்த கெடுதலை கெடுத்து இது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது, இதுதான் லக்கினத்தினுடைய ஒரு பவர். அதனால தான் என்ன சொல்றோம், லக்கினம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். சரி. அப்ப அம் இந்த இடத்துல இப்ப ஒரு நோயின்னு சொல்றோம். நோயின்னு சொல்றோம். இப்போ நோய்க்கு ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு உறுப்புல நோய் வர்றதுங்கிறது, அது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்புகள பாதிக்குது. ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு சொந்தமா இருக்கும். இப்ப ஹார்ட்ன்னா 5ஆம் பாவம், லங்ஸ்ன்னா 4ஆம் பாவம், கிட்னினா 7ஆம் இது மாரி அது ஒவ்வொரு பாவத்துல வரும்போதும் அந்த உறுப்பு எல்லாம் சொல்லுவோம். இப்ப அந்த உறுப்பு சார்ந்த பாதிப்புன்னு சொல்லுவோம். இப்ப இந்த உறுப்பு சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறதுல ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த நோய் வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆ இப்ப அந்த காரணம் இருந்தாலும், அந்த நோய் தீவிரமடையுமா? இல்லையா? அப்படிங்கிறது நம்ம எத வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, லக்கின பாவம் அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த லக்கின பாவம் என்பது தான் இம்யூனிட்டி அப்படிங்கிறத வச்சிருக்கிறது இந்த லக்கின பாவம். இப்ப நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா? லக்கினம்ங்கிறதுக்கு மூளை, தனித்தன்மை, ஆரோக்கியம், ஆயுள், சுய அறிவுலாம் சொன்னோம். அந்த ஆரோக்கியம்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டோம்.
இப்ப இந்த இடத்துல ஆரோக்கியம் அப்படின்னா எது ஆரோக்கியம்? முழுமையாக அங்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அவரிடம் 100% இருக்கிறது என்று சொன்னால் அது ஆரோக்கியம். அதானே? இப்ப நம்ம ஆரோக்கியம்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நோய் எதிர்ப்பு சக்தி 100% இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்? அது உள்ள கழிவுகள் இருந்தாலும் அதை வெளியே தள்ளிரும். அதே போல கழிவுகளையோ கிருமியோ உள்ள வர விடாது. எது? அந்த இம்யூனிட்டி. அப்ப அந்த இம்யூனிட்டிங்கிறது எந்த பாவத்தில் இருக்கு? லக்கின பாவத்தில் தான் இருக்கிறது. அப்ப இப்ப லக்கின பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் அவருக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கும். அப்ப மற்ற பாவங்கள்ல நோய்க்காக இப்ப மருத்துவ ஜோதிடத்தின் மூலமா மற்ற பாவத்துல இந்த பாவ ரீதியாக இந்த உறுப்புகள்ல இவருக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் லக்கின பாவம் ஒற்றைப்படையாக இருந்ததுன்னு வச்சுக்கங்க. ஒற்றைப்படையில எது வேணாலும் இருக்கலாம். 1, 3, 5, 7, 9, 11. இதுல எந்த தொடர்புகள் ஒற்றைப்படை தொடர்புகளாக இருந்தது என்று சொன்னால் அங்க இம்யூனிட்டி நல்லா இருக்கும். அப்ப என்னாகும்? அந்த நோய் வந்தாலும் சீக்கிரமாக குணமாகிவிடும். அப்ப ஒரு நோய் ஒரு பாவத்துல ஒரு நோயை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த நோய் சரியாகுமா ஆகாதாங்கிறத எதை வச்சு சொல்லணும்னா, லக்கின பாவத்துல 8, 12 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்த நோய் என்னாகும்? இந்த நோய் தீவிரமடைந்து மரணத்தை நோக்கி சென்றுவிடும். இது கஷ்டம்தாங்க. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது பிழைக்கிறது கஷ்டம்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய நோயுள்ள ஒரு பேஷண்ட்டு அவர் ஜாதகத்தை நம்ம போட்டு பார்க்குறோம். போட்டு பார்க்கும்போது இவருக்கு இந்த ஆர்கன்ல பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அந்த ஆர்கன்ல இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் எந்த ஆர்கன்ங்கிறதும் ஓரளவுக்கு நம்ம இந்த பாவங்களை வைத்து கிரகங்களை வைத்து நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த பாவத்தில் இருக்கிறப்ப இந்த ஏரியாவில் இவருக்கு கேன்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு கணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் லக்கின பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் இங்க இவருக்கு என்னாகும்? அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் கிடைக்கும். குணப்படுத்தக்கூடிய அளவுக்கான திறமை வாய்ந்த அந்த ஞானம் வாய்ந்த மருத்துவர் கிடைப்பார். இல்லாட்டி கிடைக்க மாட்டார். அப்ப என்னாகும்? அப்ப அது குணமாவதற்கான காலம் இருக்கு. அதை வச்சுட்டு இவருக்கு டாக்டரே சில பேர் என்ன பண்ண இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு சமீபத்தில் நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். பிளட் கேன்சர் பார்த்தேன். பார்க்கும்போது அப்ப இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா வேணாமா? அவர் சாதாரண ஒரு குடும்பம் தான். ஆனா ஒரு நாளைக்கு 50,000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாமா வேணாமா? அடுத்து அடையாறு போலாமா? இல்ல அங்க போலாமா? வேற ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? போய் பார்க்கலாமா? கடனை வாங்கி செலவு பண்ணலாமா? இப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு பார்த்துட்டு இவரை ஜிஹெச்ல சேர்த்துருங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இதுக்கு நீங்க செலவு பண்றதுங்கிறது வேஸ்ட். ஏன்? அங்க லக்கினமே என்னது பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப மற்ற பாவங்களும் பாதிக்கப்பட்டு லக்கினமும் பாதிக்கப்பட்டு இருக்கு. அப்ப நீங்க எங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் விரயம்தான் ஆகுமே தவிர அதனால பலன் இருக்காது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க? அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவன் 50,000 வாங்கிட்டு பார்க்கலாம் சொல்றாங்க. அப்படியே அங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தா அவங்க சேர்க்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, நீ அட்மிட் பண்ணுங்க, இதுக்கு வந்து நாங்க எந்த வித இதுவும் கொடுக்க முடியாது, அந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி ஒரு வாரம் தான் இருந்தார். அவர் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்ப லக்கினமும் மோசமாக இருந்து மற்ற பாவமும் மோசமா இருக்கும்போது அங்கதான் பாதிக்கும். அப்ப லக்கினம் எவ்வளவு முக்கியம்? இப்ப நான் இது எதுக்கு சொல்ற வரோம்னா, லக்கினம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்ல வர்றோம். இப்ப நம்ம வேதாத்திரிய தத்துவத்தின் மூலமா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சிந்தனை செஞ்சு பார்க்கிறேன். என்ன அப்படிங்கணும்னா, லக்கினம் என்பதுதான் ஆன்மா, உயிர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த லக்கினம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அங்கு பிறக்கும் போது அவரிடம் இருந்த மொத்த சஞ்சித கர்ம வினையின் தொகுப்பு. அதானே?
அப்ப மற்ற பாவங்கள் ரீதியாக அப்படின்னு சொன்னோம்னா, அவன் பிராரப்த கர்மத்துல அவர் செய்யக்கூடிய அந்த செயல்களின் மூலமாக வரக்கூடிய விளைவுகள். இப்ப இந்த சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில தான் செய்வாருன்னு சொன்னாலும், இதுல சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் பிராரப்தத்துல செய்யறதுதானே அங்க வருது. இப்போ அந்த சஞ்சித கர்மத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மை கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது? இது இதை வந்து இழுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அது இருக்கு. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு நல்லா வாழ்ந்திருந்தாங்களோ, அதான் சொல்லுவாங்க. ஏதோ அவங்க அப்பா, அம்மா ஏதோ நிறைய தானம், தர்மம், புண்ணியம்லாம் செஞ்சிருக்காங்கப்பா. அதனால தான் இந்த பையன் பொழைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னாச்சு? அங்க லக்கினம் என்ன இருக்கு? நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். லக்கினம் நல்லா இருக்கு. பெரும்பாலும் நான் இப்ப போட்டிருக்கிற அந்த ஒரு 800 ஜாதகங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் லக்கினம் ஒற்றைப்படையாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப அத பார்த்தோனே எனக்கு சந்தோஷமா இருக்கும். முதல்ல அப்படி போட்டோனே லக்கினத்த பார்த்துருவேன். லக்கினத்த பார்த்துருவேன். லக்கினத்த பார்த்தோனே ஒற்றைப்படையா இருக்கா? அப்பா பரவால்ல. அப்ப ஓரளவுக்கு அப்படி வருது. ஆனால் இப்போ சமீபத்தில் பிறந்த குழந்தைகள் ஜாதகங்கள், இந்த ஜாதகங்கள் வரும்போதெல்லாம் நிறைய லக்கினத்துல இரட்டைப்படை வருவதை பார்க்கிறேன். இப்போ நான் பெரும்பாலும் பெரியவங்களுக்கு ஜாதகத்தை நம்ம நிறைய போட்டிருக்கோம் போட்டிருக்கோம். அப்படி போடும்போது எல்லாமே ஒற்றைப்படை நிறைய பார்க்குறோம். ஆனா இந்த ஒரு 10 வயசு கீழ 5 வயசு கீழ ஜாதகங்களை இப்ப கணிக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா, அதுல ஒற்றைப்படை சில குடும்பத்துக்கு தான் வருது. நிறைய பேருக்கு இரட்டைப்படை வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அ இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய சமீப காலமாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுடைய மனநிலை, அந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு, புற வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே முழுக்க முழுக்க புறம் சார்ந்த வாழ்க்கையை மட்டுமே நினைத்துக் கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இது சமீபத்துல இருக்கிறத நான் சொல்றேன். இன்னும் ஒரு 5 வயசு உள்ள இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் அப்படிதான் வருகிறது. இன்னொன்னு, மற்ற பாவங்களில் இந்த 8, 12 வர்றதுங்கிறது நிறைய இருக்கு. இருக்கு. ஆனால் மற்ற பாவங்கள்ல 8, 12 வரும். லக்கினத்துல 8, 12 இருக்காது. அப்படிதான் நிறைய ஜாதகங்கள் இருந்தத பார்த்திருக்கிறேன். இப்போ இந்த மற்ற பாவங்கள்ல 8, 12 இருந்து, இந்த லக்கின பாவமும் ரெட்டைப்படையா போகுதுன்னு வச்சுக்கங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய 8, 12னுடைய அந்த தன்மையை அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? இவர் அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாரி இருக்கு. அதுக்கு ஒரு அத சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லன்னு இருக்கு. எத வச்சு சமாளிக்கணும்? பணத்த வச்சு தான் சமாளிக்கணும் சமாளிக்கணும். அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனால் அந்த லக்கினம் ஒற்றைப்படையாக இருந்தால், இங்க கீழ அந்த மற்ற 8, 12கள் 6, 8, 12, 4, 8, 12 இருந்தாலுமே, அப்ப அதை இந்த லக்கினத்தை வைத்துத்தான் அதை நாம் சமாளிக்க முடியும். அப்ப இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது, இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நாம இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து பதிவுகளை குறைத்து வைத்திருக்கிறோமோ, அதை அடிப்படையாக கொண்டுதான் நமது குழந்தைகளினுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நாம தத்துவ ரீதியா நிறைய சொல்லிட்டு வர்றோம். இப்ப இப்ப எப்படி பார்த்துக்க முடியுதுன்னா, நாம இன்னைக்கு அதை குறைச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவன் குழந்தைகளுடைய நம்ம சந்ததிக்கு வந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய, அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய, அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு திறனும், வாய்ப்பும் நாம என்ன அளவுக்கு குறைச்சு வச்சிருக்கோமோ, அதை பொறுத்து தான் அமைகிறது என்பதை நாம இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். அப்ப பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதைக் கொண்டுதான் இந்த லக்கின பாவம் அமையும் என்பதை நாம பார்த்துக்கலாம். சரி. ஏன்னா இப்ப நம்மகிட்ட நமக்கு பெரும்பாலும் பெரிய ஒரு ஆ ஒரு ரவுடித்தனமா இருக்கக்கூடிய அப்படி ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைய அவங்களுடைய அப்படி அவங்கலாம் அவங்க ஜாதகம்லாம் நம்மட்ட பார்க்க வரமாட்டாங்க. நமக்கு நமக்கு அவங்களோட தொடர்பு இருக்காது. அதனால அந்த ஜாதகம்லாம் நமக்கு வராது இல்லையா?
அப்ப அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஜோதிடம் பார்க்கிறவரு, ஜோதிடம் யாருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, 5ஆம் பாவம் நன்றாக இருப்பவருக்குத்தான் ஜோதிடம் நன்றாக வரும். 5ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால், அவர் நல்ல ஜோதிடராக இருப்பார். உண்மையை சொல்லக்கூடிய ஜோதிடராக இருப்பார். 5ஆம் பாவம் 2, 4, 6, 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. அவர் ஜோதிடத்தை வச்சு சம்பாதிக்கிறதுலயே தான் இருப்பார். இந்த 5ஆம் பாவம் 8, 12 இருக்குன்னு வச்சுக்கங்க. இவருக்கு, இந்த ஜோசியருக்கு, அவருக்கு என்ன மாதிரி ஜாதகம்லாம் வரும் அப்படின்னா, இந்த லக்கினம் 8, 12, 4, 8, 12 அப்படிங்கிற ஜாதகம் முழுதும் அவருக்கு தான் போகும். அவருக்கு தான் போகும். அப்ப இந்த இப்ப லக்கினத்தை பத்தி நம்ம சொல்றோம். இந்த லக்கினத்துல மோசமான ஜாதகங்கள் இந்த அந்த ஜோதிடருடைய 5ஆம் பாவம் இந்த மாதிரி 4, 8, 12ல இருந்தால், அவர்கிட்ட தான் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறவங்கலாம் போவாங்க. அப்படிங்கிற மாரி அதையும் நம்ம கணிச்சுக்கலாம் கணிச்சுக்கலாம். அப்ப நம்ம ஜாதகம் எப்படி இருக்கு? ஜோசியருடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப நாம கூட நமக்கு நல்ல ஜோசியர்ன்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப யார்ட்ட நல்ல ஜோசியர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஜோசியருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து 5ஆம் பாவம் ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா, அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பலாம். அதுல 2, 4, 6, 10ன்னு இருந்துச்சுன்னா, அவரு சொல்றாரு, அவர் காசுக்காக சொல்றாருங்கிற மாரி எடுத்துக்கணும். அந்த மாரி இருக்கும். இப்ப அவர்ட்ட ஜோசியர்ட்ட போய் உங்க ஜாதகத்த முதல்ல குடியா, உன்ட்ட ஜாதகம் பார்க்கறதுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கேட்க முடியாது. சரி, சரி. எது எப்படி இருந்தாலும், நம்மளுடைய வினைப்பயன் எங்கே இருக்கிறதோ, அதற்கு தகுந்தாற் போல தான் அங்க போய் நம்ம அ போய் அதுல சிக்குவோமே தவிர, அப்படி இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்ப நம்மளுடைய கர்ம வினையை நாம் தூய்மையானதாக வைத்துக் கொண்டால், நமக்கு வரக்கூடிய இணைப்பு நல்ல இணைப்பாக தான் வரும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கிறோம். ஆக, இப்போ இந்த பாவங்கள்லயே இந்த 6ஆம் பாவங்கிறது தான் நோய் கிருமி அப்படின்னு சொல்றோம். நோய் தோன்றுவதே இந்த 6ஆம் பாவத்துல தான் தோன்றும். நோய் கிருமி தான் 6ஆம் பாவம் அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்ப இப்ப இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கும்போது, இந்த 6ஆம் பாவத்தினுடைய 8ஆம் பாவம் எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1. இந்த 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம்ங்கிறது லக்கினமாக இருக்கும். அப்ப நோய் கிருமி 6ஆம் பாவம். அந்த நோய் கிருமியை அழிக்கக்கூடிய பாவம் எதுவாக இருக்கும்? 1ஆம் பாவம். அப்ப 1ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால், அங்க இம்யூனிட்டி நல்லா இருக்கும். 6ஆம் பாவம் எப்படி இருந்தாலும், 6ஆம் பாவத்தில் கிருமிகள் வந்தாலும், இப்ப 6ஆம் பாவம் ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா, அவருக்கு கிருமியே வராது. ஆனா 6ஆம் பாவத்துல இரட்டைப்படை இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு கிருமி வரும். ஆனால் இந்த லக்கின பாவம் நல்லா இருக்கிறதுனால, அது அந்த கிருமி வெளியேற்றப்படும். வெளியேற்றுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இப்ப ஏன்னா 6ஆம் பாவம் இரட்டைப்படையில இருந்துச்சுன்னா, நீங்க இம்யூனிட்டி இங்க இருக்கு 1ஆம் பாவத்துல. இந்த 1ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் பாவத்துக்கு அது போய் அத வெளிய தள்ளணும் இல்லையா? அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கக்கூடிய இம்யூனிட்டிக்குரிய அந்த உணவையும், அதுக்குரிய மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். அப்ப இப்ப இந்த 6ஆம் பாவத்துல ஒற்றைப்படைனா இம்யூனிட்டி அதாவது அங்க கிருமி வராது. இரட்டைப்படை இருந்துச்சுன்னா கிருமி வரும். லக்கினம் ஒற்றைப்படையாக இருந்தால் அதை சமாளிக்கிறோம். அப்ப இப்ப இந்த இடத்துல பாருங்க, எந்த பிரச்சனையும் இருந்தாலும், எந்த நோய் உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற பொருள் ரீதியாக இருந்தாலும் சரி, சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் லக்கினம் நன்றாக இருந்தால் அதை வைத்து நாம் என்ன பண்ணலாம்? இதை சமாளித்துக் கொள்ளலாம். அப்ப அந்த இது ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம்னா, லக்கினம் தான் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். அதே போல இந்த லக்கினத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? லக்கினத்துக்கு உப அதிபதி அப்படின்னு பார்ப்போம். லக்கினம் எந்த புள்ளியில இருக்கு? அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு? அதனுடைய நின்ற நட்சத்திரம் எதுன்னு உப நட்சத்திரத்தை பார்த்து அதுக்குரிய கிரகம்னு சொல்றோம்.
அந்த கிரகத்தினுடைய கேரக்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தன்மைகள். நம்ம அந்த 9 கோள்கள்ல அப்படி ஒவ்வொரு கோள்களினுடைய அந்த தன்மைகள் பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த லக்கினத்துக்கு எந்த கிரகம் வருதோ, அந்த கேரக்டர் தான் இவருக்கு இருக்கு. இவருக்கு அதுதான் இருக்கும். இப்போ இவரு என்ன பண்ணிருவாரு, இப்போ அ த துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கங்க. துலாம் லக்னம்னா இவருக்கு சுக்கிரனுடைய குணாதிசயங்கள் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நின்ற நட்சத்திரம், உப நட்சத்திரம் புதன்னு வந்துருச்சுன்னா, அவருக்கு புதனுடைய கேரக்டர் தான் இருக்கும். சுக்கிரனுடைய கேரக்டர் இருக்காது. அப்ப இந்த லக்கினத்தினுடைய அந்த கிரகம் எதுவோ, அதனுடைய கேரக்டர் இவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த லக்கினத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த லக்கின பாவத்துக்கு ஒரு கிரகம் வருது இல்லையா? அதே கிரகம் மற்ற பாவங்களுக்கும் வரும். வரும். உப நட்சத்திரமாக வரும். அப்ப எது எதுக்கெல்லாம் வந்திருக்குது? சில பேருக்கு லக்கினத்துக்கு மட்டும் ஒரே கிரகம் லக்கினத்துக்கு மட்டும் வரும். இப்ப செவ்வாய் லக்கினத்துல இருக்கும். மற்ற எந்த பாவத்திலயும் செவ்வாய் உபாதிபதியாவே வராது. அப்ப அது லக்கினத்தை மட்டுமே முழுக்க 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 அந்த கிரகம் ஆட்கொண்டு வேலை செய்யும். ஆனா, அது சில இடம் 1ஆம் பாவமும் 7ஆம் நான் போன வாரமே சொன்னேன். நம்ம சவுத் இந்தியால இருக்கவங்களுக்கெல்லாம் 1ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒரே கிரகமாக அமைகிறதுன்னு சொன்னேன். இப்போ பெரும்பாலும் இந்த லக்கினத்துக்கு வரக்கூடிய கிரகம், அதே போல அந்த ஒற்றைப்படை இருக்கக்கூடிய மற்ற பாவங்களுக்கும் உபாதிபதியாக வருவதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலான ஜாதகத்துல அப்படிதான் வருது. 1ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம். 1, 5, 7, 9 இந்த 4 பாவத்துக்கும் ஒரே கிரகம் வரும். இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கங்க. அந்த லக்கினத்துக்கு என்ன கோள் வருதோ, அது எந்தெந்த பாவத்துக்கு வருதுங்கிறத பார்த்து, அந்த ரீதியாகவும் நாம என்ன பண்ணணும்? ஒரு பலனை பார்க்க வேண்டும். இப்ப இந்த லக்கின பாவம் எதை தொடர்பு கொள்றதுங்கிறதும் ஒண்ணு. இந்த லக்கின பாவம் இருக்கக்கூடிய அந்த கிரகம், வேறு எந்தெந்த கிரக இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னா, அதையும் நம்ம பார்க்கணும். இது பெரும்பாலும் ஒற்றைப்படைனா, ஒற்றைப்படையிலே தான் வருது. இப்ப லக்கினத்துக்கு இருக்கக்கூடிய கிரகம் 1, 5, 7, 9 இது மாரி வருதுன்னு வச்சுக்கங்க. சில பேருக்கு என்ன வருதுன்னா, 1, 4, 8, 12 இப்படியெல்லாம் வருது. இப்ப மற்ற பாவங்கள்ல 4, 8, 12ஐ அந்த கிரகம் ஆட்கொண்டு இருக்கிறது. லக்கினத்தையும் ஆட்கொண்டு இருக்கிறது. இந்த மாரி ரொம்ப ரேர் கேஸ் இது மாரி எல்லாம் வருது. அப்ப இந்த ஒற்றைப்படையும், இரட்டைப்படையும் சேர்ந்து கலந்து அந்த ஒரு கிரகம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கிரகமும் அது ஒரு தன்மையில ஒரே தன்மையில இருக்காது. அகம், புறம் 2ம் குழப்புன மாரியான ஆளா இருப்பாரு. அந்த லக்கினமும் எப்படி இருக்கும்? லக்கினத்திலயும் அந்த ஒரே அந்த தன்மை இந்த லக்கினத்துடைய தன்மையை என்ன பண்ண முடியாது? பியூரா சொல்ல முடியாது. இது அகம் சார்ந்ததுன்னு சொல்ல முடியாது. 2 கலந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஜாதகங்கள் பெரும்பாலும் வருவதில்லை. நம்ம பிராக்டிகலா பார்க்கும்போது அப்படி வருவதில்லை. அது என்னன்னா, இனிமேல் வரலாம். ஏன்னா இப்ப எல்லாம் நெறைய பேருக்கு என்னாச்சு, அகமா, புறமாங்கிற குழப்பத்திலேயே நெறைய பேர் வாழ்ந்துகிட்டே இருக்கான். நெறைய பேர் அகத்துக்காக புறம்னு வாழ்றான். இவன் நெறைய பேர் என்ன பண்றான், புறத்துக்காகவே வாழ்றான். சில பேர் என்ன பண்றான், புறத்தை வச்சுக்கிட்டு அகத்துக்கு போகவும் முடியல. இதுவும் வேணும், அதுவும் வேணும்னு போராடுறான். இந்த போராட்டம் இப்ப இருக்கு. ஆனா முன்னாடி காலத்துல எல்லாம் என்னதான் புறம் இருந்தாலும், அது அகத்துக்காகத்தானப்பா அப்படின்னு வாழ்ந்தாங்க. இப்ப துணிமணி வேணும். என்ன இருக்கிற துணிமணி போதும்பா, நிம்மதியா இருந்தா போதும்பா. இருக்கிறதுல நிம்மதியாகு. அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இருப்பதை கொண்டு அந்த திருப்தி அடைஞ்சுக்க அப்படின்னு சொன்ன. அப்படி இருக்கக்கூடியவங்கள்ல அந்த அகம்ங்கிறது தான் அதிகமா இருந்ததுனால, இந்த ஆ அந்த லக்கின பாவத்துக்கு என்ன கிரகம் வருதோ, அது அகம் சார்ந்த பாவங்களுக்கே வரும். 2 கலந்து வராது. அதே மாரி அந்த லக்கினமும் வந்து ஒற்றைப்படை தொடர்புலயே இருக்கும். அப்படிதான் இருக்கும். அது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததை பொறுத்து இருக்குது. அதனால தான் நான் சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்பவும் ஒண்ணு புறம் சார்ந்த வாழ்க்கையா இருக்கு. இல்லாட்டி அகத்துக்கும் புறத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையா இருக்கு.
அப்ப இனிமே பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கும்? அந்த லக்கினத்துக்கு வரக்கூடியது இரட்டைப்படை இடத்துக்கும் வரக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல இந்த தொடர்புகள் வர்றதுல கூட ஒற்றைப்படையா வரும், இல்லாட்டி இரட்டைப்படையா வரும் இல்லையா? இந்த 2 கலந்து வரக்கூடியதும் இருக்கும். இப்ப எல்லாம் அப்படி 2 கலந்து மிக்சிங்கா வரக்கூடியதெல்லாம் இருக்குது. அப்ப நம்ம பலனே வந்து 2யும் கலந்து குழப்படியா தான் பலன் சொல்ல வேண்டியதாக இருக்கு. குழப்பவாதிகளா தான் இருக்கக்கூடிய மாதிரியான ஜாதகமாக இப்ப பிறக்கிற குழந்தைகள் இருக்கிறது. அப்ப இந்த சமுதாயம் சீர்கேடா போயிருச்சுங்கிறது இப்ப தெரியுது தெரியுது. அப்ப இனிமேல் வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கறதுங்கிறது அது இனிமேல் வரக்கூடிய ஜோதிடர்களுடைய தலைவலி. நம்ம நம்ம காலத்துல இதோட பார்த்துட்டு நம்ம காலம் போயிரும் நினைக்கிறேன். அப்ப இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஜோதிடத்தை படிச்சு அவன் ஜாதகம் பார்க்க போறப்ப எல்லாம் ஏகப்பட்ட குழப்பமான ஜாதகமா தான் அவன் பார்க்க வேண்டிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சமுதாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். சரி, இப்போ இதுல இப்ப பாருங்க, இந்த லக்கினத்தை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்க்கறோம்னு சொன்னோம் இல்லையா? இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ 5ஆம் பாவம்ங்கிறது கலை அப்படின்னு சொல்றோம். 5ஆம் பாவம்னா கலை, கலை ரசனை. இப்போ கலைனா மியூசிக்கு, நாட்டியம், எல்லாமே வரும். ஒரு அதாவது தியானம், மெடிடேஷன், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த எல்லாமே வரும்னு வச்சுக்கோங்க 5ஆம் பாவத்துல. இப்ப இந்த 5ஆம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2, 4, 6, 10ங்கிறது நம்ம ஒரு ரூல் வச்சிருக்கோம். இந்த 2, 4, 6, 10ங்கிறது புறத்துக்கு நல்லது. புறத்துக்கு நல்லதுன்னா 70% புறம் கிடைக்கும், 30% அகம் கிடைக்கும். அந்த 1, 3, 7, 11ங்கிறதுல 70% அகம் கிடைக்கும், 30% புறம் கிடைக்கும். இந்த 5, 9ல 100% அகம்தான் நல்லா இருக்கும், புறம் சுத்தமா இருக்காது. இந்த 8, 12ல அகமும் 100% இருக்காது, புறமும் 100% கெட்டு போயிடும். அப்படி இருக்கும். இந்த இதை வந்து நீங்க எப்பயுமே மனப்பாடமா வச்சுக்கோங்க. அப்ப இந்த 5, 9ங்கிறது அகம் மட்டும்தான் இருக்கும், புறமே இருக்காது. சோம்பேறியா இருப்பான், ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவான். ஆனா 8, 12ங்கிறது அகத்திலும் புறத்திலும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடியது. அதே 1, 3, 7, 11னா அகம் வந்து 70%, புறம் வந்து 30%. 2, 4, 6, 10னா 70% புறம், 30% அகம். இப்ப 5ஆம் பாவம் 2, 4, 6, 10ன்னு வச்சுக்கோங்க. அப்ப பொருளாதாரம் சார்ந்த ஜாதகம், பொருளாதாரத்துக்கு சிறப்பான ஜாதகம்னு வச்சுக்கோங்க. இப்ப 5ஆம் பாவம், அப்ப அவன் எப்படி இருப்பான்? ஒரு மியூசிக் டைரக்டரா இருப்பான், இல்லாட்டி மியூசிக் ஒரு பாடகரா இருப்பான், அல்லது கச்சேரி பண்றவனா இருப்பான், இல்லாது பெரிய வயலினிஸ்டா இருப்பான். இது மாதிரி ஏதாவது ஒரு கலை அதுல சிறந்து விளங்கக்கூடியவரா இருப்பார். கவிதை எழுதுவான், பாட்டு எழுதுவான், எல்லாமே இருக்கும். நடிக்கக்கூடியவர், நடிகர்கள் கூட அந்த 5ல தான் வருவாங்க. இப்ப அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் சிறந்து விளங்குவாரா? இப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பாடகர்னு வச்சுங்களேன். அவர் சிறந்து பாடுவாரா? நல்லா பாடுவாரா? அப்படி நல்லா பாடி அதுல ஒரு கச்சேரிக்கு வந்து 1,00,000 வாங்குவாரா? இப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் இருக்கும் 5ஆம் பாவம். அப்படி இருக்கிறதுனால ஆஹா பிரமாதமா இருக்கும் இவருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ அப்படி எதையுமே பார்த்துடக்கூடாது. அப்ப என்ன லக்கினத்தையும் பார்க்கணும். லக்கினமும் அதுக்கு சாதகமா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப எந்த பாவத்துல எது இருந்தாலும் அதுக்கு லக்கினம் சாதகமாக இருக்கிறதா? அப்ப லக்கினம் பாதகமாக இருக்கிறதா? எங்கனாலும் அதனாலதான் நான் சொன்னேன், இந்த 1ஆம் பாவத்தை ஒவ்வொரு பாவத்திலையும் பொருத்தி பொருத்தி பார்க்கணும். அப்ப இப்ப இந்த இடத்துல இவர் நல்லா பாடுவாரா அப்படின்னா, இப்போ அவர் லக்கினத்துல 4, 8, 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு அந்த பாடும் திறன் வரும். ஆனால் அவரை பாடவே விடாது. இவருக்கு ஒரு கச்சேரி அமையும், ஆனா வந்து வேற ஒருத்தர் வந்து அதை கெடுத்துருவான். இவர்னால அதை செயல்படுத்தவே முடியாது. ஆனா இவருக்கு அந்த பாவம் வந்து பாவ ரீதியா எல்லா அமைப்பும் வரும். ஆனா வந்து 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 கெட்டு போகும், கெட்டு போகும். ஆனா இப்போ இதுக்கு லக்கினம் 3, 7, 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த அப்படி இருக்கும்போது லக்கினம் ரொம்ப சாதகமாக இருக்கு இல்லையா? லக்கினம் ஒற்றைப்படையாக இருந்தால்
அது எல்லாத்துக்கும் சாதகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, இவர் 5ஆம் பாவத்துல பொருள் ஈட்டக்கூடிய அளவுல அந்த கலைத்துறையில வருவாருன்னு சொல்றோம் இல்லையா? அது இவருக்கு என்ன ஆயிரும்? அங்க லக்கினத்துல 3, 7, 11 இருந்துச்சுன்னா, அது நல்லா இருக்கும். நல்லா அவருக்கு பிரமாதமா இருக்கும். சரி லக்கினமும் 2, 4, 6, 10 இருக்கு. இங்கேயும் அப்படி இருக்கு. அப்படின்னு சொன்னா, பணத்துக்காக மட்டுமே அவர் நடிப்பார். பணத்துக்காக மட்டுமே பாடுவார். பணமே பிரதானம்னு இருப்பாரு அவரு. ஆனால் இப்ப லக்கினம் அந்த ஒற்றைப்படையாக இருந்து இங்க 2 நாள் ஆர்வத்து இருக்குன்னா, அவர் பொருளும் ஈட்டுவார். அதே சமயத்துல பிரபல்யமாவும் இருப்பார். மற்றவர்களால் மதிக்கப்படுவார். ஆனா லக்கினம் இந்த பொருள் சார்ந்ததா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன ஆயிரும்? இவரு என்னையா அது என்ன இருந்தாலும் பணத்துக்காக இருந்தாலும் இருந்தாலும் பண பேய்யா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்காது. ஆனா நான் லட்சணம் 4, 8, 12 இருந்துச்சுன்னு சொன்னா, இவர்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அமைப்பு இருந்தாலும் அதை அவர் அதுல எந்த அளவுக்கு அ செயல்படுவார் அப்படிங்கிறத எத வச்சு பார்க்கணும்? லக்கினத்த வச்சு தான் பார்க்கணும். அப்ப இப்ப நம்ம லக்கினம்ங்கிறது எங்கனாலும் என்ன ஆகுது? லிங்க் ஆயிருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால லக்கினம் மட்டும் என்ன வரக்கூடாது? 8, 12 வரக்கூடாது. 4, 8, 12 வரக்கூடாது. அதே போல லக்கினத்துல 5, 9 வரக்கூடாது. 5, 9 வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்ப அவரு 5ஆம் பாவம் நல்லா இருக்கு. லக்கினம் 5, 9 இருக்குன்னு வச்சுக்கங்க. அவர் என்ன பண்ணுவாருங்கிறீங்க? அவர் ஓசியாவே பாடுவாரு. சும்மா பாடுவாரு. அவருக்கு எந்த பலனும் வராது. நல்லா இருக்கும். ஆனா, இவர் ஓசியா பாடுவாரு. இல்லாட்டி இவர் போய் கச்சேரி பண்ணிட்டு வந்துருவாரு. பணத்த அனுப்புறேம்பாங்க, அனுப்ப மாட்டாங்க. பணம் வராது. அது பலனா இருக்காது. வரலைனாலும் பரவால்ல. இவரு பாடுவாரு. அப்ப இந்த 5, 9ங்கிறது இந்த வகையில என்ன ஆயிரும்? அந்த பொருளாதாரத்துல என்ன ஆயிரும்? பொருளாதாரம் கிடைக்காம அனுபவங்கள் மட்டும் கிடைக்கும். ஆனா இந்த 8, 12ன்னா அனுபவமும் கிடைக்காது, பொருளாதாரமும் கிடைக்காது, பிரச்சனையும் வரும். அப்ப பொதுவா அந்த லக்கினம் 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. லக்கினம் 8, 12 வெறும் 8, 12ன்னு இருக்குன்னு சொன்னா ஜாதகத்த அப்படியே மூடி வச்சிடலாம். எதுக்குப்பா இந்த ஜாதகத்த இனிமேல் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு. நம்ம மனசு கெட்டு போயிரும். அப்படி இருக்கும். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு பார்க்கலாமான்னா, அது அது வழியே இல்ல. நீங்க லக்கினம் நல்லா இருந்துட்டு, மற்ற பாவங்கள்ல 8, 12 இருந்தா, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது செயல் மாற்றம் செய்யலாமா? இதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாமா? நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. கொஞ்சம் மாறிருங்க. அந்த திசாபுத்தி, இந்த திசாபுத்தி வரும்போது மாறிருங்க. இந்த பிரச்சனை தீர்ந்துருங்க. இந்த தீர்றதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது நம்ம சொல்லலாம். ஆனா லக்கினம் வெறும் 8, 12 இருந்துச்சுன்னா, நீங்க எதுவும் சொல்ல முடியாது. அப்ப லக்கினம் 8, 12ங்கிறது அவங்க பெற்றோர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் கொடுமையானவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல இப்போ ஒரு பாவத்துல இருக்கக்கூடிய சிறப்பை உயர்த்திக் கொடுக்கக்கூடியது என்னன்னு சொன்னோம்? லக்கினம்னு சொன்னோம். அப்ப இந்த லக்கினம் அப்படிங்கிறதுக்கு அ சிறப்பு வரணும். ரொம்ப பிரபல்யமா ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன ஆகும்? அப்ப அந்த 10ஆம் பாவம் வரணும். 10ஆம் பாவம் வரணும். அப்ப இப்ப 10ஆம் பாவம்னு வச்சுக்கங்களேன். இப்ப 10ஆம் பாவம்ங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு அ உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இருக்கும். அப்ப அந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிறது கெட்டு போயிறக்கூடாது. 10ஆம் பாவம் கெட்டு போயிறக்கூடாது. இந்த 10ஆம் பாவம் அ அப்படின்னு பாருங்க. இந்த 10க்கு 8, 12 வரக்கூடியது என்ன பாவம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5, 9. இந்த 5, 9ங்கிறது 10ஆம் பாவத்துக்கு 8, 12 வரும். அதனால நான் அதனால தான் சொன்னேன், இந்த 5, 9 வந்துச்சுன்னா, அவருக்கு என்ன ஆகாது? இவர் எல்லா திறமையும் வாய்ந்தவரா இருப்பார். ஆனா டம்மியா இருப்பார். அந்த அந்த ஒரு அ சமுதாயத்துல உலக புகழ் அப்படிங்கிறது ஆனா புகழ் பெற அளவுக்கு அவர்ட்ட எல்லாமே இருக்கும். ஆனா, அது
வராது. ஏன் அப்படின்னா அந்த 10ஆம் பாவத்துக்கு 8 12 இருக்கக்கூடிய 5 9 அப்படிங்கும்போது அது அந்த உயர்ந்த அந்தஸ்தை அது கெடுத்துவிடும். அப்படிங்கிறதுனால அது ஆகாது அப்படின்னு சொல்றோம். சரி. அப்ப இந்த மாதிரி நாம ஒவ்வொரு பாவத்தையும் வைத்துக்கொண்டு அந்த பாவத்துக்கு லக்கின பாவம் சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்பதை வைத்துத்தான் நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து பலன் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்குவோம். இன்னும் லக்கின பாவத்தில் இன்னும் இதுல இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆகி போயிடும். அதனால இப்ப இன்னைக்கு இதுவரைக்கும் சொன்னதை அப்படியே நீங்க அசை போட்டு பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொன்னோம்னா, ஏன்னா இப்ப நம்ம பாவத்துக்குள்ள வந்துட்டோம். ரொம்ப குழப்பம் அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு வந்துட்டோம். அப்ப இந்த லக்கின பாவத்துல இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதை நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய ஜோதிட வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இங்க சிறப்பாக இருந்தது இன்றைய ஜோதிட ஞான வகுப்பு. ஐயா கேள்வி பதில் நீங்க வச்சுக்கலாங்களா ஐயா? வச்சுக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். கேள்வி எப்படி கேட்க போறாங்க? இது கொஞ்சம் ரொம்ப அவங்களே ஏற்கனவே குழம்பி போயிருப்பாங்க. எப்படி கேள்வி வைப்பாங்கன்னு தெரியல. கேட்கலாம். வாழ்க வளமுடன். அனைவரும் தவநிலையில் ஆசிரியரை வாழ்த்துவோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்றைய வகுப்பில் லக்னம் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் எடுத்து கூறினார்கள். லக்ன பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள், நோய் குணமடையும் என்று நமக்கு தெளிவாக எடுத்து உரைத்தார்கள். சமீப காலத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இரட்டைப்படையாக இருக்கிறது என்றும், நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்துதான் நம் குழந்தையின் லக்ன அமைப்பு இருக்கும் என்றும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மிக சிறப்பு ஐயா. இன்றைய வகுப்பு லக்ன எப்படி அமைந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி சிறப்பாக கூறினீங்க ஐயா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கீதா தேவி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா இருந்தா குழப்பமா இருந்துச்சா? குழப்பமா இருந்துச்சு. எத்தனை பாவம் பாக்குறது? எல்லாத்துக்குமே 8ஆம் பாகம் 12 பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி பார்க்கணும் தெரியலையா? அதாவது இந்த ஜோதிடத்தினுடைய கடலை 100% வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் இதுல எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5% கூட இன்னும் தெரிஞ்சுக்கல. அப்ப இதுவே இவ்வளவு குழப்பமா இருக்குன்னா 100% எப்ப போறது? ரொம்ப கஷ்டம் தான் படிக்கிறதுக்கு. கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம இந்த ஜோதிடத்தினுடைய அந்த கடல்ல ஒரு 5% 10% வந்துட்டோம்னாலே நம்ம நல்ல ஜோதிடர் ஆயிடலாம். ஆனா இப்ப இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் 0.5% 1%ல தான் இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமாங்க. இப்ப நீங்க லக்ன பாவம் சொன்னீங்களா ஐயா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்ம அந்த ராசி கட்டத்துல பார்க்கணுமா? எப்படி அது? லக்ன பாவம்ங்கிறது லக்ன பாவம்ங்கிறது தான் நான் போன வாரம் பேசினேனே. அந்த பிறந்த நேரம், அந்த பிறந்த நேரத்துல எந்த நட்சத்திரத்துல எந்த பாவத்துல எந்த பாகத்துல நம்ம பிறந்தோம், அந்த பிறந்த நேரம், நிமிடம், செகண்ட், அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த லக்கின புள்ளி அந்த லக்கின புள்ளி ஏதாவது ஒரு ராசியில விழுந்திருக்கும். விழுந்திருக்கும். ஆனா அந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்கு? ஒரு ராசியில 3 நட்சத்திரம் இருக்குல்ல? ஆமா ஆமாங்க. சொன்னீங்க நீங்க. டிகிரி 30 டிகிரி பார்க்கணும்ல ஒன்னொன்னுலயே. கேக்குதுங்களா ஐயா? எனக்கு கேக்குதுமா. இருங்க ஐயா வருவாரு. போன் ஏதாவது வந்துச்சு.
சரி. ஏற்படும். புரியுதுங்களா? இல்லையே வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. இப்பதான் கேக்குதுயா? ஓ, கரண்ட் கட் ஆகி வந்துருச்சு. சரி. அதாவது ம். ஒரு பிறந்த நேரம், எந்த நட்சத்திரம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ராசி தெரிஞ்சு போயிடும். ஆமா ஐயா. இந்த இந்த நட்சத்திரம்னா இந்த ராசின்னு தெரிஞ்சிடும். அந்த ராசி இதெல்லாம் அதைத்தான் லக்கினம்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம் ஆமா ஐயா. பிறந்த நேரத்துல. அதான் ஆமாங்க. அதை ராசின்னு சொல்லுவோம். அதை ராசின்னு சொல்லுவோம். அதாவது நட்சத்திரம் தெரிஞ்சுன்னா ராசின்னு சொல்லிடுவோம். இப்போ அந்த பிறந்த நேரம், அந்த நேரத்துல சூரியன் எங்க பயணிக்குதுன்னு நம்ம முதல்ல முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கோம் தெரியுமா? ஆமா ஆமா இப்போ ஆமா ஆமாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சித்திரை மாசம் மேச ராசியில காலையில 6 to 8 இருக்கும். சூரியன் இருப்பாரு. நேரத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். ஆமா. அப்ப இப்ப இந்த பிறந்த நேரத்துல அந்த சூரியன் எங்க டிராவல் ஆகிட்டு இருக்கு, இந்த 12ல எங்க டிராவல் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இப்ப துலாம் ராசியில பயணம் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. துலாம் ராசியில 30 டிகிரி இருக்கு. 30 டிகிரியில எத்தனாவது டிகிரியில பயணம் ஆகிட்டு இருக்கு? அந்த டிகிரி என்ன நட்சத்திரம்? அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எது? அது வந்து நட்சத்திர அதிபதி. அந்த நட்சத்திரத்தை 9ஆ பிரிச்சு அது எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு அதுக்குரிய அதிபதியை பார்த்தோம்னா உப நட்சத்திர அதிபதி. இதுதான் லக்கினம். இதுதான் லக்கினம். ரைட்டுங்களா? அந்த நீங்க இடத்துல 12ஆம் பாவம் சொல்றீங்களா? ஆமா. இப்ப நீங்க 12ஆம் பாவம் லக்கினம் வந்து 12ஆம் பாவம். அது இது லக்கினத்தை பாத்துக்கிறோம். லக்கினத்தை பாத்துறோம். இந்த லக்கினத்தை பார்த்த பிறகு அந்த லக்கினத்தை வச்சுக்கிட்டோம். அந்த லக்கினத்தை வச்சுக்கிட்டு லக்கினத்துக்கு உரிய கிரகம் இருக்கு இல்லையா? அந்த உப அதிபதி என்ன கிரகம்? லக்கினம் அமைந்த புள்ளி, அதனுடைய நட்சத்திரத்துக்குரிய கிரகம், அதனுடைய உப நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எதுன்னு பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்ணணும்னா அந்த கிரகம் இருக்கு இல்லையா? அந்த கிரகம் எங்கன்னு இருக்கு? உங்க ஜாதகத்துல எங்கேயாவது ஒரு கட்டத்துல உட்கார்ந்து இருக்கும் இல்லையா? ஆமாங்கய்யா. இப்ப நம்ம லக்கணத்தை கண்டுபிடிச்சு லக்கணத்தை அப்படியே விட்டுருங்க. லக்கண அதிபதியை கண்டுபிடிச்சிட்டோம். லக்கணத்துக்கு உப அதிபதி இப்ப புதன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த நாளன்று அந்த புதன் எந்த கட்டத்துல இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அங்க கட்டம் மாறி மாறி உட்கார்ந்து இருக்கும்ல. புதன் எங்க உட்கார்ந்து இருக்குன்னு பாக்கணும். அந்த புதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது, அதனுடைய உப நட்சத்திரம் அது அப்படின்னு பார்த்து அதை வச்சுதான் நம்ம தொடர்பு கண்டுபிடிக்கணும். அது தொடர்பு கண்டுபிடிச்சோம்னா இந்த லட்சணத்தினுடைய தொடர்பு என்னான்னு வந்துடும். இதெல்லாம் சாப்ட்வேர்ல தான் போடணும். அப்படி போட்டு பார்த்தோம் அங்க ஒற்றைப்படை வருதா, 8 12 வருதா, 3 7 11 வருதா, 2 6 10 வருதா, இப்படிங்கிறது அங்க தெரியும். அங்க தெரியும். இது நான் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு ஒன்னும் பார்க்க முடியாது. சாப்ட்வேர் இல்லாம இதை பார்க்கவே முடியாது. நம்ம அதை கட்டத்தை வச்சுட்டு பாக்குறது நம்ம முடிச்சிட்டோம், முன்னாடியே முடிச்சிட்டோம். அது பாரம்பரிய ஜோதிடம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணுங்கிறதுக்கு தான் நம்ம இதுக்கு போறோம். இதுதான் அக்யூரேட்டா இருக்கு. அப்படி போகும்போது இங்க வந்து நமக்கு அது எப்படி தொடர்பு இருக்கு, இப்ப அதை எப்படி பார்க்கணும்னா, இப்ப லக்கணத்துக்குரிய கிரகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புதன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புதன் நின்ற நட்சத்திரம்னு ஒண்ணு பார்ப்போம். புதன் எந்த இடத்துல இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குரிய கிரகம்னு ஒண்ணு வரும் இல்லையா? இப்ப அது குருன்னு வச்சுக்கோங்க. அந்த குருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த குரு இந்த 12 பாவத்துல இப்ப 8ஆம் பாவத்திலையும் 12ஆம் பாவத்திலையும் என்னாச்சு, அந்த பாவத்துல அந்த நட்சத்திர அதிபதியாகவோ உப நட்சத்திர அதிபதியாகவோ உப நட்சத்திர அதிபதி இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல என்னாச்சு, இந்த குரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது இந்த குரு வந்து 8ஓட தொடர்புல இருக்கு அப்படின்னு அர்த்தம். 12ஆம் பாவத்திலயும் அந்த குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்ப்போம், ஒரு பாவத்துக்கு 3 போட்டிருக்கிறோம். அப்ப 3 12 36ஐயும் போட்டு வச்சிருவோம். இந்த 36ல முதல் உப நட்சத்திரத்துல இந்த குரு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 4ஆம் பாவத்துல இருக்கு, 8ஆம் பாவத்துல இருக்கு, 12ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த குருவனுடைய தொடர்பு 4 8 12ன்னு அர்த்தம். ரைட்டா? அப்ப இப்ப இந்த மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய அந்த தொடர்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
இது லக்கினத்துல வந்து நின்ற நட்சத்திரம் குருவா இருந்து 4, 8, 12 வந்துருச்சுன்னு சொன்னா லக்கினத்துடைய தொடர்பு 4, 8, 12 வந்துடும். ஓகேயா. புரியறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப தான். குழப்பமாகுது. ஆமாய்யா. குழப்பமா இருக்கு. நிறைய ரைட்டு. இருக்கு. ஆமா ஆமா. நிறைய இருக்கு. இப்ப ஆனா இப்ப சாஃப்ட்வேர் போட்டோம்னா டக்குன்னு என்ன ஆயிரும், சாஃப்ட்வேர் காமிச்சிடும் லக்கணம் வந்து 4, 8, 12, 2, 4, 6, 10 காமிச்சிடும். காமிச்சிடும் அதுவே. ஓகேயா. நம்ம இப்ப ஒரு முதல்ல ஒரு இதெல்லாம் ஜாதகம் போட்டு காமிங்களேயா நீங்க சாஃப்ட்வேர்ல எப்படி இருக்கும்னு அது எங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இது பார்க்கக்கூடாது. முதல்ல இந்த discussion கையில. 12 பாவத்தையும் முடிச்சுக்குவோம். முடிச்ச பிறகு நம்ம காமிப்போம். சரிங்க சரிங்க அத சரிங்க. அத நம்ம அப்படியே இதுலயே காமிக்கிற மாதிரி செய்வோம். சரிங்க சார். இப்ப நான் இதை எதுக்கு நடத்துறேன்னா, அதாவது இந்த ஜோதிடத்துக்குள்ள நாம வந்து நம்மளுடைய கர்ம வினையினுடைய பலனை எப்படி எப்படி எல்லாம் பாக்குறது பாருங்க. இதுல சங்கீத கர்மத்தையும் பிராரப்த கர்மத்தையும் எப்படி நமக்கு பிரிச்சு பார்க்க முடியுது. பார்க்கலாம். ஐயா வாய்ஸ் கேட்கல ஐயா. வெயிட் பண்ணுங்க. அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு அந்த இயற்கையினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். இப்ப நம்ம உடம்பே இருக்குங்க, உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளும் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கை பாதத்துக்குள்ள எல்லா உடம்புடைய எல்லா உறுப்பும் அதுக்குள்ள இருக்குது. இந்த கால் பாதத்துல எல்லாம் இருக்குது. இந்த காதுல மட்டும் எல்லாம் இருக்குது. இயற்கை என்ன பண்ணிருக்கு பாருங்க, அங்கங்க இவ்வளவு உறுப்பை வச்சுட்டு இந்த உறுப்பினுடைய கனெக்ஷன் முழுவதையும் இந்த ஒரு காதுல வச்சிருக்கு, இன்னொரு காதுல வச்சிருக்கு, அந்த பாதத்திலயும் வச்சிருக்கு, இங்க 2 இடத்துலயும் வச்சிருக்கு. அப்ப உங்களுக்கு ஹார்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காதுல ஹார்ட்டினுடைய இடத்த நம்ம அமுக்கலாம், கையில அமுக்கலாம், காலில் அமுக்கலாம். அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் எங்க எல்லாம் கொண்டு வச்சிருக்கு. இது ஒரு பெரிய உலக அதிசயம் தானே. இது அறிவியலுக்கு மேற்பட்ட ரகசியம். அதுபோல ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய கர்மவினை என்ன, அவனுக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை எப்போ வரும், அது எப்போ வெளிப்படும், எப்போ எந்த திசையில அவனுக்கு அதனுடைய பலன் வரும், இது எல்லாத்தையும் இந்த கோள்கள் அலை இதுல எப்படி 850 கோடி மனுஷனுக்கும் தனித்தனியா அதுக்கு ஒரு இது போட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதை எல்லாத்தையும் அமைச்சு வச்சிருக்கு பாருங்க. இயற்கை எவ்வளவு பெரிய இயற்கை. நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. கண்டுபிடிச்சாங்க பாருங்க சித்தர்கள், ஞானிகள். கண்டுபிடிச்சவங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பாங்க. இதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு முக்குறோம். கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய ஞானிகளா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வியந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நம்ம பேசுறோம்னு சொன்னா மகர்ஷியினுடைய இந்த காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால இதை பத்தி நம்ம பேச முடியுது. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க இதை கேட்டாங்கன்னா தலை சுத்துதுன்னு போயிடுவாங்க, தலைவலிக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நானே இதை ஆராய்ச்சிக்காகத்தனமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்க ஐயா. ரொம்ப குழப்பமான விஷயம். நம்ம திரும்பி பேசினாதான் சரியா வரும். பார்ப்போம். வாழ்க வளமுடன். நம்ம இப்ப இந்த லக்கணத்துக்கு தான் ரொம்ப நம்ம அப்படி பேச வேண்டியிருக்கு. அடுத்து மற்ற பாவத்துக்கு போனோம்னா அந்தந்த பாவத்துக்குரிய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சரி சரிங்க. அந்த லக்கணம் ஏன்னா லக்கணத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவதுக்கு போறது ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா எடுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. சிறப்பு சிறப்புங்க. அடுத்த வாரமும் லக்கண பாவம் தொடரும். அடுத்த வாரம் சிறப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அவனுக்கு ஒரு ஜாதகம் எழுதும் போதே அவங்க பெற்றோர்களுடைய தன்மை, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத பொறுத்தே இந்த குழந்தைங்களோட ஜாதகம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஜாதகத்தை கணிச்சிட்ட உடனே அந்த லக்கணத்தை பார்த்த உடனே அவனை பத்தி ஒரு பிக்சர் நமக்கு வந்துடும். ரைட்டு, இவன் இப்படித்தான் அப்படிங்கிறது வந்து இவன் இப்படித்தான் இருப்பான், இவன் மூஞ்சி இப்படித்தான் இருக்கும், இவன் இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் ஆவான் அப்படிங்கிறது கணிக்கலாம். லக்கணத்தை பார்த்தோன்னே ஏப்பா உங்க பையன் நல்ல நல்ல ஜாதகம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றதை பார்க்கலாம். சரி சரி. அததான் சொல்ல வரேன். சில பேர் லக்கணத்தை பார்த்த உடனே 8, 12 இருந்துச்சுன்னா மூடிடுவாங்க. தயவுசெய்து வேணாங்க, இந்த ஜாதகத்தை நான் பார்க்கலங்கன்றுவாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு ஜாதகம் எனக்கு வந்தது. ஒரே ஒரு ஜாதகத்துல லக்கணத்திலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. திசா புத்தியில
வெறும் 12 மட்டும் வந்தது. வெறும் 12. 12. நான் 8, 12 தப்புங்கிறேன். வெறும் 12 ம். வந்தது. அந்த ஜாதகத்தை நான் போடுறேன். போடுறப்ப அந்த பொண்ணு ம். வந்து ஹாஸ்பிட்டல்ல இதுல ஐசியூல இருக்கு. சரி சரி ஐசியூல இருக்கு. அந்த ம். ஜாதகத்துக்கு ஒரு டிசம்பர் மாசம் 15 16ஆம் தேதி என்னமோ சொல்றேன். அது வரைக்கும் அந்த 12 டைரக்டா 12 காமிக்குது. அப்ப ம். இத பார்த்துட்டு இப்ப ஐசியூல இருக்கு. இப்போ ம்ஹும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐசியூல நல்லீசும் போய் பாட்டு வரான் அந்த குழந்தைய. ஒரு 13 வயசு சரி. குழந்தை. நல்லீசும் போய் பாட்டு வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க என்ட்ட. நான் சொல்றேன் ம். டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு ம். மேலதான் நீ வந்து எதுனாலும் சொல்லணும். அது வரைக்கும் எதுவும் சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன். 12ஆம் ம். தேதி இறந்துருச்சு. 12ஆம் தேதி இறந்துருச்சு. அந்த ம். 12ல இருந்து தாண்ட முடியல. இது ம். இப்ப நான் 800 ஜாதகத்துல இந்த ஒரே ஒரு ஜாதகம் தான் இப்படி ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். அது மாதிரி ம். ரொம்ப ரேரா தான் வருது. ஆனா எனக்கு என்ன பயம்னா, இனி ம். வருங்காலங்கள்ல இது மாதிரி வரும் ஜாதகம் காலத்துல அதுதான். ம். அப்படிங்கிற ம். மாதிரி இருக்கு. அதனால நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜாதகம் பார்க்கறத நிறுத்திடலாம். எதுக்கு இந்த கொடுமையெல்லாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேற ஒண்ணும் இல்ல. ம். சரி வாழ்க சரி வளமுடன். வாழ்க சிறப்பு வளமுடன். சிறப்புங்கய்யா, வாழ்க வளமுடன். இப்போ அந்த ஒரு பையனுடைய ஜாதகம் பார்த்தோம்னா நம்ம அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்றது தெரியும். இப்போ பையன் கிளியரா பிறந்த தெரிஞ்சிடும். நேரம் ஆமாங்கய்யா. ம். இப்ப பையன் பிறந்த நேரம் அதை ஒட்டி அம்மா அப்பாவுக்கு யோகம் கிடைக்குது, அந்த மாதிரி மாறுது அதெல்லாம் சொல்றாங்களா? அது அது உண்மையாங்கய்யா? அதெல்லாம் சும்மா வந்து ஒரு ஒரு ம். சும்மா ஒரு சம் பர்சன்டேஜ் சொல்லலாம்மா, சொல்லலாம். ஆனா ஓரளவுக்கு இவனுக்கு வந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்க அப்பா வழியில வந்து அம்மா வழியில வந்தான்னு சொல்லிக்கலாம். சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட உங்க அப்பா அம்மா வகையில தாங்க ஏதோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க, அதாங்க இந்த பாதிச்சிருக்குன்னு சொல்லிவிடுவோம். அப்ப அவர் சொல்லுவாரு, ஆமா சார், எங்க 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 தாத்தா எங்க அப்பா வந்து இது மாதிரி ஒரு 2 3 கெடும்புட்டியை கெடுத்து விட்டாரு. அவர் சொல்ல மாட்டாரு, அவங்க வீட்டுக்காரமா சொல்லும். எங்க ம். மாமனாரு அது பல ம். குடும்பத்துக்கு எடுத்திருக்காருங்கன்னு அந்த அம்மா சொல்லும். சரி ஏன்னா இவர் சரி. சொல்ல மாட்டாருல்ல. அப்ப அது ம். மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் இதுல தெரியுதுங்கம்மா. ஓரளவுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஆனா ம். குழந்தைகள் ஜாதகத்தை வச்சு பெற்றோர்களை சொல்றது கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லலாம். ஓரளவுக்கு சொல்லலாம். ம். ரொம்பவும் சொல்ல முடியாது. ஆனா இருக்கு. சரி. இருக்கு. ம். ஆனா அத வந்து நம்ம காங்கிரீட்டா சொல்லிற முடியாது. சொல்லிற முடியாது. முந்தா நாள் ஒரு ஜாதகம் பார்த்தேன். இன்னும் சரி. அடுத்த ஒரு 3 வருஷத்துல வந்து உங்க அம்மாவுக்கு வந்து உங்க அம்மா இருப்பாங்களா, இல்லையாங்கிறத என்னால சொல்ல முடியல. அப்படி இருக்கு. ஆனால் உங்க அம்மா ஜாதகத்த பார்த்தேன்னு சொல்ல முடியும்ட்டேன். இவங்க ஜாதகத்த பத்தி ம். டோட்டலா எனக்கு அவங்களுடைய இது சாப்டர் க்ளோஸ்ங்கிற மாரி இருக்கு. ஆனா சொல்லிறக்கூடாது. ம். ம். சொல்லிறக்கூடாது. அவங்க ஆமா. ஜாதகத்துல லக்னம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்க. ம். அப்ப அந்த ரொம்ப மோசமான நிலைக்கு போய் அப்படி எந்திரிச்சு வந்துருவாங்க. அத ம். அவங்கள வச்சு தான் சொல்லணும். அதனால அதுதான். குழந்தைகள வச்சு பெற்றோர்களுக்கு சொல்றது வந்து ரொம்ப ஆ ம். ரொம்ப பெர்சன்டேஜ் 100% இப்படி உறுதியாலாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அதான் இறுதி கடன் செய்யற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுக்காக தான் அப்படி கேட்டேங்க. நீங்களே அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் லேஸ் பாஸா இருக்குங்கம்மா. ஆனா அதுதான் அதுதான். அது வந்து உறுதியா நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க ம். மரணம் அப்படிங்கிறத கூட ம். உறுதியாகவெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பீரியடு மரணம்னு சொல்லுவாங்க. அதத்தான் சொல்லுவாங்க. இது ம். கண்டம்னு சொல்லுவாங்க. ஜோசியர்கள். சரி. இந்த கண்டத்த கண்டத தாண்டிட்டா அந்த அத கண்டம். தாண்டிட்டேன். ஆ அப்ப ம். இதுல தான் இப்படிதான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த பிராரப்த கர்மம் நெறைய மாற்றம் இருக்கும். இன்னொன்னு அதுல அ இத இத காப்பாத்துறதுக்கு எங்கேயாவது ஒரு தொடர்பு வந்திருக்கும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம நுனிய பார்த்திருக்க மாட்டோம். அதனால இந்த மாரி ம். விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் கான்கிரீட்டா இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அன்னைக்கே என்ன ம். சொன்னேன், அந்த டிசம்பர் 16க்கு வரைக்கும் தாண்டிருச்சுன்னு சொன்னா, பிறகு ம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அ வந்துரும் காப்பாத்திரலாம். ஆனா அத தாண்டல. ஆனா அந்த ம். 16க்குள்ள போயிரும்ப்பா அப்படின்னு சொல்ல முடியல. சொல்ல முடியாது. ஆமா. ஆனா இதே ம். அந்த பிளட் கேன்சர்காரருக்கு என்ன சொல்றோம்? நம்ம வந்து ம். இது செலவு பண்றது வேஸ்ட். ஏன்னா இவங்க அதுதான். போய் ஒரு 20,00,000 கடன் வாங்கி செலவழிச்சுட்டாங்கன்னா, மகன்லாம் கஷ்டப்படுவான். அப்ப நிச்சயமா. அதுக்கு வந்து வேண்டாங்க. அப்படின்னு சொல்லிறலாம். அப்படின்னு சொல்லிறலாம். அந்த மாரி தாங்கம்மா இது. இதுல வந்து நெறைய விஷயத்த கொஞ்சம் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாரி சொல்லணும். சொல்லணும். டப்பு டப்புன்னு உண்மையும் நிச்சயமா, நிச்சயமா. சொல்லிறக்கூடாது. நிச்சயமா. அதுதான் ஜோதிடம். சிறப்பு, வாழ்க சிறப்புங்க. வளமுடன். ரொம்ப சிறப்பா நன்றி. இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா.